அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒலுவை நீங்கள் எந்த அளவுக்கு நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டி செய்யுங்கள். உதாரணத்திற்கு கை என்பது இதுவரை நாம் கழுவினால் போதுமானது. ஆனால் வீட்டிலிருந்தே ஒலுவை செய்யும் போது அல்லது ஆடையை நன்றாக உயர்த்தி தோள் புஜம் வரை நாம் அந்த கையை நாம் நீட்டி கழுவும் போது அதுவரை நமக்கு மறுமையிலே பிரகாசம். காலை கணுக்கால் வரை நீங்கள் கழுவினால் போதும். ஆனால் காலை நீங்கள் முட்டுக்கால் அளவி நீங்கள் நீட்டி கழுவும் போது எந்த அளவுக்கு ஒலுவுடைய உறுப்புகளை நீட்டி நீட்டி நீங்கள் கழுவி ஒலுவை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுப்புகள் மறுமை நாளிலே பிரகாசமாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமை நாளில் அந்த பிரகாசமான உறுப்புகள் நமக்கு கிடைக்கும். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 416 ஒலுவை பூரணமாக செய்து உறுப்புகள் பிரகாசமாக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் தனது சமுதாயம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அடையாளம் கண்டு கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் நீர் அருந்துகிற பாக்கியம் கிடைக்கும். கௌசர் என்ற நீர் தடாகத்தில் நீர் அருந்துகிற பாக்கியம் சாதாரணமான பாக்கியம் அல்ல. ஒரு முறை எடுத்து குடிச்சா 50,000 வருஷத்துக்கு தாகமே ஏற்படாது. சொர்க்கம் போகிற வரை நமக்கு தாகம் ஏற்படாது. அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த கௌசர் என்கிற நீர் தடாகம், அந்த நீர் நிச்சயமாக பாலை விட வெண்மையானது, அந்த நீர் நிச்சயமாக மிக மிக சுவையானது. அந்த நீரை அருந்துவதற்கு நட்சத்திரம் அளவுக்கு அல்லாஹ் அந்த கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் கோப்பைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை எடுத்து அவர்கள் நீர் அருந்துவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பாக்கியத்தை அவர்கள் அடைகிறார்கள். அது மட்டுமா, அல்லாஹ்வுடைய ரசூலோடு அல்லாஹ்வுடைய ரசூல் இவர்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் என்றார்கள். சகோதரர்கள் பாக்கியம் சாதாரணமான பாக்கியமா? அல்லாஹ்வுடைய ரசூல் இவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று சொன்ன ஒரே பாக்கியம் ஒது செய்கிற மக்களுக்கு மட்டும்தான். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 419வது நபிமொழி, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் பக்கி என்கிற கபர்ஸ்தானுக்கு போய் துஆ செய்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் என்னுடைய சகோதரர்களை மறுமை நாளிலே பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். யார் சொல்லலாம், நாங்கள் தானே சகோதரர்கள், நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள். சகோதரர்கள் யார் தெரியுமா? இனிமேல் பிறந்து வாழப் போகிறவர்கள். அவர்கள் இதுவரை என்னை பார்க்கவே இல்லை, நானும் அவர்களை பார்க்கவே இல்லை. அப்போ எப்படி யார் சொல்லலாம் பார்ப்பீர்கள்? அது மறுமை நாளில் ஒது செய்கிற காரணத்தினால் என்னுடைய சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹ் தஆலா உறுப்புகளை பிரகாசமாக்கி மறுமை நாளிலே எழுப்புவான். அந்த உறுப்புகளுடைய பிரகாசத்தை வைத்து இவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சகோதரத்துவம் கிடைக்கும் உதவி செய்தால், அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒரு சகோதரத்துவம் நமக்கு கிடைக்கும் உதவி செய்தால். அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 397வது நபிமொழியாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒது செய்து எப்படி ஒது செய்து? பற்களை நன்றாக நீங்கள் விளக்கி, வாய் கொப்பளித்து, நாசிக்கு தண்ணீர் செலுத்தி, முகத்தை 3 முறை கழுவி, கைகளை வலதுபுறம் இடதுபுறம் என்று 3 முறை கழுவி, தலைக்கு 1 முறை மசகு செய்து கால்களை கழுக வேண்டும். நிறைய சகோதரர்கள் 99% சகோதரர்களும் கால்கள் கழுவுகிற விஷயத்தில் தான் வரம்பு மீறி விடுகிறார்கள். ஒலுவுடைய விஷயத்தில் வரம்பு மீறும் போது ஒலுவே நமக்கு கிடைக்காது. மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், வாயை 3 முறை கொப்பளிப்பார்கள், முகத்தை 3 முறை கழுவுவார்கள், வலது கையை 3 முறை கழுவுவார்கள், இடது முறை 3 முறை கழுவுவார்கள், மசகு 1 முறை செய்வார்கள், காலை மட்டும் இஷ்டத்திற்கு தண்ணீரை எடுத்து ஊத்திக்கொண்டே கழுவுவார்கள். அது தவறு. காலையும் 3 முறை தான் கழுவணும். 4வது முறை கழுவினால் ஒதுவே கூடாது. யாருக்காவது தெரியுமா?